Next sum, 11th sum. What will rupees 500 amounts to in 10 years after its deposit in a bank, which pays annual interest rate of 10% compound annually? இதில் அமௌண்ட் எவ்வளவு 500, எத்தனை வருஷம் 10 year, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு 10%. சொல்யூஷன், அமௌண்ட் அப்படிங்கிறது P is equal to rupees 500, year number of years N is equal to 10, rate of interest I is equal to 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன வேணும், அமௌண்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் வேல்யூவை எப்படி கண்டுபிடி? ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P into 1 plus I whole power N. இப்போ Pங்கிறது அமௌண்ட் 500 இனிஷியல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 1 plus Iங்கிறது 10%. ஸோ 10/100 பவர் N equal to 10. இப்போ 500 into எல்சிஎம் எடுத்துடலாம். 100 plus 10, 110/100 பவர் 10. இப்போ 500 into ஒரு 0 கேன்சல் ஆகிடும், அதெல்லாம் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா 1.1 பவர் 10. இப்போ இந்த 1.1 பவர் 10க்கு வேல்யூ கண்டுபிடிச்சி அதை இது கூட மல்டிப்ளை பண்ணணும். அந்த 1.1 பவர் 10ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். பாருங்களேன், இப்போ 1.1 1 பவர் 10, இதை 1 + 0.1 பவர் 10 அப்படின்னு எழுதி பைனாமியல் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குது, 1 + x ஹோல் பவர் n, 1 + x ஹோல் பவர் n. ஃபார்முலா என்ன, 1 + nx + n × n - 1/2 ஃபேக்டோரியல் × x² + எக்ஸட்ரா. இந்த ஃபார்முலா வச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா லாக் எடுத்து போட்டுடலாம். லாக் எடுத்து போடுறது இதோட ஈஸி. லாக் எப்படி எடுப்பீங்க, லாக் எடுத்திங்கனாக்கா 10 ஃப்ரண்ட்டில் வந்துடும். 10 log 1.1 அப்படின்னு போடுவீங்க. 10 × log 1.1ஓட வேல்யூ போட்டு 10 கூட மல்டிப்ளை பண்ணி அதை இது கூட மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதனால நான் இதில் போட்டாலும் சரி, எக்ஸுங்கிறது தான் 0.1, இதில் போட்டு சப்ஸ்டிட் பண்ணாலும் ஓகே தான். இது எப்படியாவது இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 500 × 1.1 பவர் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் போட்டிங்கன்னா 1296.87 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு இந்த பைனாமியல் யூஸ் பண்ணி போடலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்படி போட்டாலும் சரி. இதில் எக்ஸுக்கு பதிலாக 1.1ன்னு போட்டுக்கணும். 0.1 போட்டிங்கனாக்கா ஆன்சர் கிடச்சிடும். இது அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான். ஆர் வேறு எப்படி போடலாம், லாக் எடுத்து போடலாம். இப்போ நமக்கு இது 1.1 பவர் 10க்கு தானே ஆன்சர் வேணும். இது ஒரு ஒய்ன்னு எடுத்துங்களேன். லெட் y is equal to 1.1 பவர் 10. இப்போ லாக் எடுங்க, லாக் y is equal to, லாக் எடுத்திங்கன்னா இந்த 10 ஃப்ரண்ட்டில் வந்துடும். 10 log 1.1 இருந்து 10 × log 1.1க்கு வேல்யூ போட வேண்டியது. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு இதுலேருந்து y வேல்யூ தான் வேணும். லாக் தானே போச்சுன்னா ஆன்டி லாக். அப்போ 1.1க்கு வேல்யூ போட்டு 10 கூட மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சருக்கு ஆன்டி லாக் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் 1.1 பவர் 10ஓட ஆன்சர். அதை 500 கூட மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் 12th சம் பாருங்க. இன் எ certain town a viral disease caused severe health hazards upon its people, disturbing their normal life. It was found that on each day the virus which caused the disease spread in geometric progression. அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, அந்த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் அது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் உங்களுக்கு என்னென்னு தெரியும், T2/T1, T3/T2. அதாவது செகண்ட் டேர்மை ஃபஸ்ட் டைம் டிவைட் பண்ணால் தேர்ட் டேர்மை செகண்ட் டைம் டிவைட் பண்ணாலும் ஈக்குவலாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. The amount of infection virus particle gets double each day. ஒவ்வொரு நாளும் டபுள் ஆகிட்டே இருக்குது. இன்னைக்கு 50 பார்ட்டிகல் இருக்குன்னா நாளைக்கு 100 ஆகிடுது. என்ன சொல்லியிருக்காங்க, பீயிங் 5 particles on the first day. ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது வைரஸ்னாக்கா 5 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
find the day when the infection virus particle just grow over 1,50,000 units. அதாவது 1,50,000 ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ இருக்குது, ஃபர்ஸ்ட் நாள் வந்து 5 தான் இருக்குது. அது 1,50,000 யூனிட்ஸை தாண்டணும் அப்படின்னா அது எத்தனாவது நாள் தாண்டும், ஃபைண்ட் த டே அப்படிங்கிறத கொஸ்டின். பாருங்க சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஏஸ் ஈக்குவல் டு, அதாவது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனாக இருக்குங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளோ இருக்குதுனாக்கா 5 இருக்குது. ஸோ ஏஸ் ஈக்குவல் டு 5. அடுத்தது ரேஷியோ கண்டுபிடிப்போம் இல்லையா, காமன் ரேஷியோ. ஒவ்வொரு நாளும் டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு 2. டிஎன் அது 1,50,000 யூனிட்ஸாக இருக்குதுன்னா, இப்போ டிஎன் ஈக்குவல் டு 1,50,000 யூனிட்ஸ் இருக்குதுன்னா ஃபைண்ட் த டே. அப்போ அந்த நாள் எத்தனாவது நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ நமக்கு இது ஜிபி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் சொல்லியிருக்கிறதுனால டிஎனுக்கான ஃபார்முலா போட்டுக்கலாம். டிஎன் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n-1. டிஎனோட வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க. 1,50,000 ஈக்குவல் டு ஏ 5 ஆர் 2 n-1. இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 3 0 0 0 0 30,000 ஈக்குவல் டு 5 இங்கே வந்துடுச்சு. இப்போ 2 பவர் n-1. இதில் இருந்து 30,000 ஈக்குவல் டு 2 பவர் n பை 2 பவர் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். 2 பவர் n-1 2 பவர் n இன்ட்டு 2 பவர் -1 எழுதலாம். 2 பவர் -1 பையில் கொண்டு வந்து 2 பவர் +1 எழுதிக்கலாம். இப்போ 2 பவர் 1னா 2 தான். அந்த 2 அப்படி இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 பவர் n ஈக்குவல் டு இந்த பையில் உள்ள 2 இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா 60,000 மாறிடும். இப்போ 2 பவர் n ஈக்குவல் டு 60,000. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அப்படியே 2 பவர் ஃபார்முலா 2 பவர் 1 2 3 அப்படின்னு போட்டு பார்த்துட்டே வரலாம். 60,000 எங்கே கிராஸ் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம். அப்படி ஒரு மெத்தடில் போடலாம். இன்னொன்று பவரில் இருக்கிறதுனால லாக் எடுத்து போட்டுடலாம். லாக் எடுத்திங்கன்னா n ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ n log 2 ஈக்குவல் டு log ஆஃப் 60,000. இதில் இருந்து n ஈக்குவல் டு log 60,000. 60,000க்கு லாக் கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 4.7782 பை log 2ஓட வேல்யூனா 0.3010. இதை அடித்து போட்டிங்கனாக்கா என்ன கிடைக்கும், 4.7782வை 0.3010 டேட் பண்ணிங்கன்னா 15.874 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு எத்தனாவது நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் சொல்லணும். கரெக்டாக நாள் எத்தனாவது நாள் இந்த 1,50,000 யூனிட்ஸை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கு சிம்பிளாக ஒரு ஐடியா என்னென்னா, இதில் பாருங்கள், இதுதான் 14th டே, இது 15th டே, இது 16th டே இப்படி வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம கிடச்சிருக்கிறது வந்து 15 பாயிண்ட் சம்திங்னு கிடச்சிருக்குது. இப்போது 15.874 நல்ல இருக்கும் இல்லையா, 15.874. இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா 15 பாயிண்ட் இது 5 அல்லது 5 தாண்டிடுச்சுன்னா 16 போட்டுக்குவோம். ஆனால் 16ங்கிறது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுறது அக்யூரேட் வேல்யூ இல்லை, அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான். ஆனால் அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 15.874 அப்படிங்கிறது 16கிட்ட வரல, 16க்கு முன்னாடியே தான் இருக்குது. அதனால் 15th டே தான் ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போ இந்த 15th டே முடிய போகிற நேரத்தில் 3/4 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் 15.874ங்கிறது கிடச்சிருக்குது. அப்போ 16 இன்னும் ரீச் ஆகலை. 16 ரீச் ஆனால் தான் 16th டேன்னு எழுதலாம். அப்போ அதனால் இது வந்து 15th டே அப்படின்னு எழுதலாம். அப்போ ஃபைண்ட் த டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 15th டே அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்.